Good evening, teacher. Good evening, sir. Sir, good Good evening. evening, sir. ரொம்ப நாள் ஆச்சுங்களா கிளாஸ் ஆரம்பிச்சு? இல்ல சார் இப்பதான் 7 மணி நான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் தான் வந்திருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் இல்ல பார்க்கலாம். இல்ல நாம போன சார் வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணோம் இல்லையா? போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம விட்டு தானே, அதுக்கப்புறம் நம்ம பண்ணல தானே? ஆமா ஆமா ஆமாங்க சார். சார். ஆமா 2 டேஸ் ஆல்ரெடி பேசி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக. ஆமா ஆமா. அது போக ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. 3 டேஸ் ம். ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. சரி, ஓகே. சரி, ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்ப இந்த இந்த இதுக்கு முன்னாடி எழுதுனது ஏதாவது டவுட் சார் இருக்கா? சில டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, சார் சில நேரம் எப்படி எழுதணும் செய்யணும்னு சொல்லி ஆமாங்க. கேட்டிருந்தாங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் எனக்கு என்னன்னா நான் இந்த இதை ப்ராக்டிஸ் பண்றதுல என்ன இந்த ஆர் வந்து இப்ப ஒரு லெட்டர் ஈல முடியிறப்ப பாத்தீங்கன்னாக்கா பாட்டம் இந்த ஈங்கிற லெட்டர் வந்துருது. அப்ப நம்ம ஆறுங்கிறது போறது ஈஸியா இருக்கு. இப்ப ம். பி முடிஞ்சு அடுத்து ஆறு வரப்பையோ டபிள்யூ முடிஞ்சு ஆறு வரப்பையோ அந்த ஜாயினிங்ல கீழே திரும்ப டவுன் பண்ணி வரணுமா இல்ல இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அப்படியே மேலே மேலே ஜாயின் பண்ணுமா? மேலே மேலே மேலே. ஆமாங்க சார். எனக்கு பெரும்பாலும் அதெல்லாம் டவுட்ஸ் வருது. ஓஆர் பாத்தீங்கன்னா அப்படிதான். அந்த ம் அப்பர் அந்த அப்பர் லைன்ல முடியறது எல்லாமே ம் பெரும்பாலும் நம்ம கீழே டவுன் பண்ணி போய் போய் பழகிட்டோம். ம் ம் இப்போ ஓ ம். அப்பர்ல முடியிறப்ப ஓஆர் போடுறப்ப ஓல இருந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஆர் போடுறதா இல்ல கீழே டவுன் பண்ணி திரும்ப போடணுமாங்கிறதா கொஞ்சம் எழுதி காட்டினீங்கன்னா ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். சரி, எழுதி காட்டிடலாங்களா? அது கொஞ்சம் ஆமாங்க சார். தடுமாற்றம் வருது. அந்த இடம் கேப் ஆகிற மாதிரி இருக்கு இதுல எங்களுக்கு. ஓகே ஆமா ஓகே ஓகே எனக்கு அப்படி ஓகே. இருந்துச்சு சார். ஓகே ஓகே ஓகே. நான் ஷேர் பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார் தெரியுது. ஓகே. அவ்வளவுதானா? மொத்தம் இன்னைக்கு 7 பேர் தான் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல. சார் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பார்ப்போம். ம். சரி, டவுட் இருக்குது அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு பாத்திரலாம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப சரி, அது வீடியோஸ் எப்படி இருந்தது? அடுத்த வீடியோ ஒன்று காட்டியிருந்தேனே. சார் அனிமேஷன் தானே சொல்றீங்க? ஆமா. அனிமேஷன் சூப்பரா இருந்தது. அது உங்க வாய்ஸ் வந்தது, ஆ, குழந்தைங்க பேசுனதுனால அது ரொம்ப அருமையா இருந்தது. 3 பேர் பேசுற மாதிரி கொடுத்துருந்தேன் இப்ப. ஆமாங்க சார். ஆமா ஆமா. ஏன்னா ஆக்சுவலி வந்து குழந்தைங்க அந்த லெசன் மெமரி பண்றதுக்கு இந்த மாதிரி ம் உங்க வீடியோ ஒன்று வரும்னு சொல்லிட்டோம்னா ம். அவன் அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்க்காக உட்காந்து படிச்சுப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இது ஷேர் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார். ஓகே. இது வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஐடி கார்டை நான் கொடுத்துருந்தேன். இந்த ஐடி கார்டில் என்னென்ன வரும்னா, இந்த லிங்க் இது நம்ம ஜஸ்ட் அப்புறம் அப்படியே டச் பக்கத்துல போக போக அந்த லைட்டா ப்ளூ மாறுதுங்களா? ம். ஆமாங்க இதுல சார். என்ன ஆமாங்க. பண்ணிருக்கோம்னா, இப்ப தமிழான தேவையில்லை. இப்ப இந்த இந்த ஒரு இது கொடுத்தாவே போதும். இந்த தமிழுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த குருமூர்த்தி ராமலிங்கம்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட வீடியோஸ் இதெல்லாம் ம் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் கொடுத்தது ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணணும்னா, ம். என்னுடைய என்னுடைய ஸ்கூல் பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். சரி சரிங்க சார். தெரியுதுங்களா? இது எங்களோட ஸ்கூலுடைய எஸ்எம்சி மீட்டினுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே இது வந்துடும். சரி சரிங்க சார். ஜஸ்ட் அப்படியே நல்லா இருக்கும். இதை கொடுத்தாங்க இன்னும் சூப்பரா இருக்கும். இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா, இந்த அதுவும் பாத்தீங்கன்னா காலை வகுப்பறை செயல்பாடுகள் டெய்லி நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதை வந்து நான் எங்களை கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு என்ன தேவை அந்த எல்லாமே என்ன பண்ணிடுவேன்னா இது இதுல. என்னன்னா இப்ப இந்த காலையில் தரீங்கல்ல, இதை நாங்க பள்ளிகளை பயன்படுத்துறதுன்னா குழந்தைங்க வாசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆ இதை பிரிண்ட் மாதிரி தான் போட்டு தர முடியும் இல்லைங்களா? இல்ல, இது நான் ஐடி கார்டு வந்து நான் பசங்க கொடுத்துருவேன். இந்த ஐடி கார்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இதுல இருக்கும். இது டச் ஜென்ரலா பண்ணானா பாத்தீங்கன்னா, வந்துருங்களா? ஆமா, அது இங்கிலீஷ் ரீடிங்க்கு ஆக்டிவிட்டி, அப்புறம் மேக்ஸுக்கு கேலிகிராஃபிக் தனியா. இது வந்து இங்கிலீஷ் வந்து ஆக்டிவிட்டி டெய்லி நடக்கிறது. இது கேலிகிராஃபி பசங்க எழுதுனது.
அதே போல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே. அதே மேக்ஸ் வந்து நான் ஈஸியாக எப்படி போடலான்றது ஒரு விஷயம். அப்புறம் தமிழுக்கு வந்து இதை படிச்சாவே போதும். இந்த இது எதுவுமே தேவையில்ல. இந்த ஒரு 3 இது நம்ம படிச்சாவே போதும். மெய்யெழுத்து வேணுமா, மெய்யெழுத்து அப்படியே கொடுத்துட்டு நான் அப்படியே ப்ளே பண்ணேன்னா இதுல எதுவுமே தேவையில்ல, அழகா இந்த வீடியோ வந்துடும். பாத்தீங்களா? இப்ப நான் இதுலயே ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். ப்ளே வணக்கம் பண்ணீங்கன்னா குழந்தைகளே. கால் படிச்சு காட்டுறீங்களா? நாம இதுவரைக்கும் தமிழ்ல உள்ள எல்லா எழுத்துக்களையும் அருமையா சொன்னீங்க. அப்பம் நீங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? ஆ, வணக்கம் குழந்தைகள் வாழுற இடத்துக்கு பேரு பேரூர். திரும்ப இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேண்ணா. தமிழை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இந்த இதை கொடுத்தாவே, இந்த லிங்க் கொடுத்தாவே அவன் என்ன பண்ணிக்குவான், இருக்கிறதெல்லாம் படிச்சுக்குவான். அதே இங்கிலீஷுக்கு வந்து நான் யூஸ் பண்ற பொலிட்டிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருவேன். பையன் அழகா என்ன பண்ணுவாங்க, எது தேவையோ பொலிட்டிக்ஸ்ல எழுதுவானுங்க. இது அப்படியே படிச்சீங்கன்னா ஃபுல்லா பையன் அப்படியே படிப்பான். circle, circle. Fun, fun. Good. இப்ப இண்டிவிஜுவலா வந்து ஒரு பொண்ணு பத்தி இண்டிவிஜுவலா ஒரு பொண்ணு பத்தி என்ன பண்ணுவேன், ஜென்ரலா வந்து அந்த குழந்தை என்ன பண்றான்னு சொல்லி அவளோட என்னென்ன பண்ணிருக்கான்னு வீடியோஸ் போட்டுருவேன். இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண ஒரு ஐடி கார்டை கொடுத்துட்டேன். இவ்வளவு விஷயம் அதை பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஒரு லிங்க் நம்ம ரெடி பண்ணிட்டா போதும், வேற எதுவுமே நம்ம அதை பத்தி கவலையே தேவையில்ல. பையன் என்ன பண்றான், ஏது பண்றான் ஃபுல்லுமே நம்ம இதுல பாத்துக்க முடியும். எனக்கு 2D எதுவும் சொல்லி கொடுத்துருங்க கையோட. புரியல. 2D எதுவும் சொல்லி கொடுத்துருங்கண்ணா, நாங்க கிரியேட் பண்ணிடுறோம். 2D தானே, அது ஒரு விஷயமே. இல்ல 2D சொல்றப்ப இப்ப பண்ணிருக்கீங்கல்ல, இதெல்லாம் இண்டிவிஜுவலா எப்படி ஒரு ஸ்டூடண்ட் கிரியேட் இதுவா இதுவா இல்ல நான் சொல்ற இதுங்களா? இல்ல நீங்க இப்ப ஸ்டார்டிங் இருந்து பண்ணது சில விஷயம் காமனா இருக்கு, யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்ப இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டூடண்ட் பத்தி ஒவ்வொன்னு போஸ்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா. இதெல்லாம் எப்படி பண்ணலாம்னு வேணா அந்த 2D அனிமேஷன் சொல்லி தர போய் சொல்லி கொடுத்துருங்க. அது கண்டிப்பா பண்ணி விட்டுறேன். ஏன்னா அந்த டைமிங் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அது கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே சரி, சார், பண்ணிடுவோம். ஆரம்பிச்சலாங்களா? ஆரம்பிச்சிடலாம் சார். 7:10 ஆச்சு, ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் எழுதுன்னு சொல்றீங்க சார்? ரேப்பர் தான் சார், எனக்கு கேட்டுருந்தாங்க இல்லையா? ரேட்டா? இல்ல சார், ரேப்பர், WRAPPER, ரேப்பர். ரேப்பரா? ஜஸ்ட் பாருங்க, மேல இருந்து அப்படியே வரேன், வளைச்சுக்கிட்டு இங்க ஒரு வளைச்சு அதுக்கப்புறம் போகணும். புரிஞ்சா? இங்க இருந்து என்ன பண்றேன், அப்படியே போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எங்க பிரச்சனை அந்த வருதுன்னா, ஆர் வந்து அந்த இரு மேல டச் ஆகணுங்களா லைன்ல? ஆமா ஆமா, இந்த WR வரும்போது இப்படிதான் எழுதணும். நல்லா பாருங்க, W போட்டுமா, வளைச்சிட்டு மறுபடியும் ஒரு வளைச்சிட்டு கொஞ்சம் அப்ப இப்படி போகணும். இதுதான் R. புரிஞ்சுங்களா? மத்த டீச்சர்ஸ் யாருக்காவது, பேரண்ட்ஸ் யாருக்காவது டவுட் வந்தா கேட்டுக்காங்க. வேற எந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுங்க, அதை நான் அந்த மாதிரி எழுதி காட்டுறேன். ஆரஞ்சுங்க சார். சார் ஆரஞ்சா பாருங்க, மறுபடியும் வந்து அப்பர் ஓ போடுறேன். ஓ போடும்போது எப்படி போறேன்னு பாருங்க, ஒரு அப்பர் போட்டு மேல போறேன், திருப்பி ரிட்டர்ன் வரேன். ஓ போட்டுச்சுங்களா,
ஓ போட்டு அதேதான். ஆரஞ்சு. ஐ திங்க் இப்ப அப்பர்ல ஒரு லெட்டர் முடியறப்ப வரக்கூடிய ஆர் போடுறப்ப அது மேல் செகண்ட் லைன் டச் ஆகக்கூடாது இல்லைங்களா? இது நம்ம ஸ்மால் லெட்டர் தானே சொல்லிட்டு இருக்கிறோம், வேற எதுவும் சொல்லலையே. ஆமா, இது டச் ஆகக்கூடாது, இது டச் ஆகக்கூடாது, ஆர் டச் ஆகக்கூடாது. ஆர் வந்து மேல டச் ஆகக்கூடாது செகண்ட் ஆர் லைன்ல. வந்து மேல டச் ஆகக்கூடாது. ஸ்டோரி சார். ஸ்டோரியா? ஓகேங்களா? இங்க என்ன ஓஆர் வந்ததோ அதே தான் இங்கேயும் ஓஆர் அதே தான். இந்த ஆர் வந்து கீழே வந்து அப்ப ஒய்யா மாத்திக்காங்க. அதாவது இந்த ஆர் போடுவீங்க இல்லையா, ஓஆர் இன்னொரு டைம் எழுதி காட்டும் பாருங்க. போட்டு இங்க ஆர் வந்து ஆர் வந்து என்ன பண்ணும், ஒய் மாத்திக்கணும். எந்த இடத்துல ஆர் ஜாயின் பண்ணும்போது ஆர் வந்து செகண்ட் லைன்ல டச் ஆகக்கூடாது. ஓகே சார். வேற டவுட் இருக்கா? சார் பிரிக்ஸ் எழுதுங்க சார். பிரிக்ஸ். சார் பிரிக்ஸா? பிஆர் வருது. பிஆர் மட்டும் எழுதி காட்டும் பாருங்க. ஓகேங்களா? சேம் இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர் மேல டச் ஆகக்கூடாது. ஆமா, டச் ஆகக்கூடாது. வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஃப்ரை. ஃப்ரை. ஐ திங்க் இப்ப அப்பர்ல முடியற எதுலயுமே நெக்ஸ்ட் லெட்டர் ஆர் வந்துச்சுன்னா டச் ஆகக்கூடாது மேல இல்லைங்களா? டச் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் டச் ஆகலாம். இப்ப பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் டச் ஆகும், ஆறு மட்டும் டச் ஆகும். அது அப்பர்ல முடியறப்ப அது முந்தின லெட்டர் ஆமா, வந்து இன்னும் ஏதோ second line ல டபிள்யூ ஆர் ஏதோ சொல்லியிருந்தாங்களே, யாரோ ஒரு டீச்சர் கேட்டாங்க. டபிள்யூ இன்னொன்னு ஏதோ சொல்லி கேட்டிருந்தாங்களே. சார் லெபார்டரி அப்சர்விங் நினைக்கிறேன்.
லெபார்டரி சிம்பிளா ஏதோ கேட்டிருந்தாங்களே, டபிள்யூல ஏதோ கேட்டிருந்தாங்களே, டபிள்யூக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. டபிள்யூவோட சேர்த்து ஏதோ இது பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யார் மேடம் கேட்டது? இப்ப நான் வீக்னு எழுதி காட்டுறேன். உதாரணத்துக்கு திடீர்னு வந்து நான் அதான் ஞாபகம் வருது. நான் வீக் எப்படி தினேஷ் வீக் எழுதும் பாருங்க. தினேஷ் இங்க வா ஒரு நிமிஷம். பாருங்க இப்படிதான் எழுதணும். புரிஞ்சுங்களா? இன்னொரு டைம் சார் எழுதி இப்ப இதுல காட்டுமா? வந்து நிகழ்ச்சி மாதிரி போகக்கூடாதுங்களா? பழைய ஸ்டைல போடுவீங்கல்ல, போய் வரணும் ஆமா. இந்த டபிள்யூ எழுதும்போது அந்த வந்து பாத்தீங்கன்னா பழையபடி போய் வரணும். பாருங்க, நீங்க இப்படி இப்ப ஜாயின் பண்ற டபிள்யூ மாதிரி இருக்கு இல்லையா, இப்ப நான் வளைச்சிட்டு என்ன பண்றேன், அப்படியே மேல போய் இங்க வளைக்கிறேன், திருப்பி ரிட்டர்ன் வரேன். ஓகே ஓகே. இதுல பேசுறதுக்கான ஆப்ஷன் எது? மைக் எங்க இருக்கு? இதை மியூட் பண்ணா அந்த பேசுறவங்க தான் மியூட் ஆகுறாங்க. வேற டவுட் இருக்கா? ஹலோ சார், குவைட் எழுதி காமிங்க சார், கியூ லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஓகே மேம். ஓகே சார், ஓகே. இன்னும் யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் இப்போ நம்ம ரைட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும் போது நடுவுல 1 2 3 நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் 4 லைன்ஸ்ல எழுதணுங்களா சார், இல்ல அதெல்லாம் ஸ்மால் 2 லைன்ஸ்ல எழுதுனா ஓகேங்களா? எது மேம் கேக்குறீங்க? 1 2 3 புரியல. சார் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது புக்ல இருந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் பார்த்து காப்பி பண்ணிட்டு வர சொல்லுவேன். ஓகே. அதுல ஏதாவது சென்டென்ஸ் வரும்போது இன் பிட்வீன்ல இப்போ 22 23 அந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த 4 லைன்ஸ்ல எழுதிடுறாங்க. ஓகே. அதை எப்படி சார் 2 லைன்ல எழுதுனா கரெக்டா இருக்குங்களா? எனக்கு ஃபார்மேட் தெரியல. விளையாடுறதுன்னு இல்லையா? கத்திய கீழே போடு. என்ன நிறைய நிறைய தீட்டு வர வருமானம் சாமி. இப்ப சொல்லுங்க மேம். இப்ப அது வந்து எழுதி கொடுக்கணும் அதான் வேணுமா சார் கேக்குறீங்களா? சார் புரியல. இல்ல இப்ப அது நம்ம பசங்களுக்கு எப்படி எழுத்தணும், இப்ப 2 லைன்ல சொல்றீங்களா 4 லைன் புரியல மேம். லாஸ்ட் ஏன்னா ஒரு அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு, அதனால இன்னொரு டைம் சொல்லுங்க. சார் இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 லைன்ஸ் தான் எழுதிட்டு இருக்காங்க சார். ஓகே ஆனா ஓகே இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இல்லாம சென்டென்ஸ் புக்கை பார்த்து காப்பி பண்ணி 1 or 2 சென்டென்சஸ் காப்பி பண்ணிட்டு வருவாங்க. ஓகே. அதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 2 ஆப்பிள்ஸ் அப்படின்னு இருக்குன்னா TWO2 போடுறதுக்கு பதிலா 2 நம்பர் போடுறாங்க. அந்த நம்பர் 2 வந்து 2 லைன்ஸ்ல ரைட் பண்ணா நம்ம எழுதுற அந்த 2 லைன் ஃபார்மேட்ல அந்த சைஸ் கரெக்டா இருக்கு. ஓகே. சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 லைன்ஸ்ல ரொம்ப பெருசா அந்த நம்பர் மட்டும் ரொம்ப பெருசா தெரியுது. அதனால இல்ல எந்த இப்ப ஃபார்மேட் என்னன்னா கரெக்ட்ங்கிறது. நம்பர்ஸ் மட்டும் இல்ல, நம்பர்ஸ் வந்து வேர்டா கொடுத்துருங்களேன். ஓகே சார், ஓகே.
வேர்டா கொடுத்துட்டு அவன் இப்பயே கொஞ்சம் மெமரி பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல இப்ப போட்டா வெறும் 2 போட்டு அந்த அதே ப்ராக்டிஸ் கொடுத்தா இப்ப 10ன்னு எழுதுறான்னா ம் 10 நம்பர் தான் போடுவான். 2 2 நம்பர் தான் போடுவான். அதனால பிகினிங் அந்த 1 to 20 ஓகே வரைக்கும் நம்ம எழுதி அந்த எழுதி எழுதி கொடுத்துட்டே இருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம சார். அப்புறம் ஒன் மோர் டவுட்டுங்க சார். சொல்லுங்க. சார் இப்போ நீங்க கொடுக்குற அந்த ப்ராக்டிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே. ஆனாலுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்க 2 லைன்ல நீங்க சொல்ற ஃபார்மேட்ல நாங்க அப்படியே காப்பி பண்றோம். பட் அது அப்படியே எழுதுறாங்களே தவிர அவங்களோட அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு நீட்டா பிரசன்டபிளா இல்ல. கரெக்டா போய் அந்த லைனை டச் பண்ண மாட்டேன்றாங்க. பக்கத்திலேயே உட்காந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு இன்னும் பேசிக் ஏதாவது இருக்குங்களா சார்? அந்த டாட் லெட்டர் மாதிரி கொஞ்சம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அடுத்தது. இந்த டாட் லெட்டர் வந்து ப்ராக்டிஸ் ஓகே பண்றேன். சார். அந்த 4 லைன்ல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அந்த டாட் லெட்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து நான் பிடிஎஃப் ஓகே கொடுக்குறேன். சார். ஓகே. அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெயின் பாத்தீங்கன்னா இந்த ஓகே சார். லோயர் ஹுக் மட்டும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாவே மேக்ஸிமம் வந்துருவாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் சொல்றீங்க? சார் இப்போ நான் வந்து 6th ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் சார். 6th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ 2 டேர்ம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்பவுமே இல்ல அவங்க சிக்ஸ்த் எல்லாம் சரியா. அவங்க அழகா எழுதுவாங்களே. சிக்ஸ்த் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையே. அதான் சார், இப்போ 40ல 30 மெம்பர்ஸ் எழுதுறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 10 அந்த 30யோட நீட்னஸையும் பிரசன்டேஷனையும் கொண்டு வர முடியல. ஓ, அதுக்கு சொல்றீங்களா? இதே செகண்ட் ஸ்டாண்டர்டே ஆமாங்க வந்து சார். மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டுக்கிறேன். அந்த கிரஷிவ் ஓ மட்டும் ஓகே சார். ஓகே. அப்பர் ஹுக்கு லோயர் ஹுக்கு மட்டும் அவங்க வராத பசங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த அப்பர் ஹுக்கு லோயர் ஹுக்கு கொடுத்துட்டு ஏபிசி மட்டும் ஃபுல்லா எழுத ம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லுமே ஏ டு Z கண்டிப்பா ஓகே சார். தெரிஞ்சே ஆகணும். தெரியாம நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லா எழுதி ம் பின்னாடி நானே பாருங்க ஏல இருந்து Z வரைக்கும் நான் எழுதிட்டு ம் Z வரைக்கும் நான் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் ம் பண்ணி எழுதிருக்கேன். இது பாத்தீங்கன்னா எத்தனை இது ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணி அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பக்கமா அவன் எழுதணும். அது தப்போ ரைட்டோ, நானே இப்ப எழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு இருக்கும். ம் இந்த PY எழுதும் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு இருக்கும். அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ் ம் கண்டிப்பா வரும். மேக்ஸிமம் இது மாதிரி பண்ணா கூட ஓகே ஓகே. சார். அந்த ஓகே. அளவுக்கு அந்த பிராக்டிஸ் வந்துட்டா ஓகே. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. சங்கரனா, வேற என்ன? சார் இப்போ கோட்ல எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, ஓக்கு அடுத்து ஏவை அப்ப மேல அப்படியே ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? கோட் எழுதுங்க சார். கோட்டுக்கா? கோட்டுக்கா? கோட். ஓ போட்டுட்டுனா ஓ போட்டு வளைச்சிட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஏ கோட். இந்த OA வந்து ஜாயின் பண்ணணும். அதாவது இந்த ஓவும் இந்த ஏ. புரியுதுங்களா? இந்த வித்தியாசம் இந்த இடத்துல தெரியுதா? ஓகேங்க சார். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வீல் எழுதுறீங்கன்னா வேற எப்படி எழுதணும்? ஓகேங்களா? சார் இன் ஃப்ரண்ட் எழுதுங்களேன். ஓகேங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க மேம். டைப் எழுதுங்க சார். டைப் சொல்லுங்க. டைப் டைப்பா? டைப் எழுதி காட்டுங்க சார். ஆமாங்க சார். TYP தானே? ஆமாங்க சார்.
எக்காரணத்து கொண்டும் டி வந்து ஃபர்ஸ்ட் கோட்ல டச் ஆகக்கூடாது. செகண்ட் கோடுக்கும் ஃபர்ஸ்ட் கோடுக்கும் ஓகே நடுவுல தான் முடியணும். தேங்க்யூ சார். 1 to 3rd இல்லைன்னா 1 to 5 மெயின் பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கா மேக்சிமம் வந்து திரும்ப ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆன பின்னாடி அது நல்லா எழுதினாலும் சரி நல்லா எழுதினாலும் சரி 1 வீக் வந்து இந்த A to Z வந்து ஃபுல்லா தரவு பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து எழுததான். ஆனா இன்னொன்னு என் பசங்களும் எழுதுவாங்க. வேகமா எழுத சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எழுதுவாங்க. அந்த 4 ரூல் பொறுத்த வரைக்கும் பொறுமையா எழுத சொல்லுங்க. அதை மட்டும் நீங்க கைட் பண்ணா போதும். அதை நீங்க ஒரு டைம் பாக்குறீங்கன்னு சொல்லி பையனுக்கு வந்து ஒரு பயம் இருந்தாவே அவன் கரெக்டா எழுதுவான். சார் வெஸ்ட் VEST வெஸ்டா? வெஸ்ட் சார் இப்போ இந்த வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த உள்ள போய் வெளியே வர மாதிரிலாம் அப்படியே போடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. WU மட்டும் தான் கேக்குறீங்க? சார் WE தான் சார், WE. அதான் W எழுதும் போது ஒன்னும் சிம்பிள் தான். இப்படி எழுதிட்டு வளைச்சிரமா இங்க போய் டச் ஆயிட்டு மறுபடியும் இப்படி வாங்க. ஆனா நீங்க இப்ப எழுதுறப்ப ஜாயினிங்கா தான் வந்து நினைக்கிறேன். ஆமா. அந்த டச் ஆகி ரிவர்ஸ் வராம ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நார்மலா ரிவர்ஸ் போய் மாதிரி தான் போகும். இல்ல இன்னொரு W எழுதும் போது நான் இன்னொன்று ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படின்னா பாரு இப்படி கூட எழுதலாம். சேம் ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கும் டிஃப்ரெண்டே தெரியாது. இன்னும் எழுதும்போது வேற என்ன கஷ்டமா ஏதாவது ஃபீல் பண்ணீங்க எந்த வார்த்தை எழுதும் போது? Behind, sir. பிஹைண்ட். ஓகேங்களா? Okay, sir. இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்கு. அதுக்கப்புறம் டவுட்டர் கேட்கறதுன்னா கேளுங்க. கேப்ஷன் சார் நாளைக்கு பார்த்துருவோமா? என்னோட 10 நிமிஷம் தான் இருக்கு. வேணா அது 2 மட்டும் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வந்து கேபிட்டலுக்கு வந்து 2 மட்டும் ட்ரை பண்ணுங்க. திருப்பி நாளைக்கு நடத்துவேன், இருந்தாலும் பாத்துக்காங்க. ஏ எழுதும் போது ஏ கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல். ரைட்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன எழுத போறேன், ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு சும்மா இல்ல டைமிங் ஒரு 8 நிமிஷம் இருக்கு, 7 நிமிஷம் இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன். பாருங்க ஏ கேபிட்டல் ஏ எப்படி போறோம் பாருங்க. புரிஞ்சுங்களா? டவுட் இருக்கா? ஓகே சார். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி போடுவீங்க. ஆமா தானே?
ஆமா ஆமா தானே? சார். இப்படிதான் போடுவீங்க. இது ஆமா. கிரசர் ரைட்டர்ல வந்து இப்படிதான் வரும். ஆனா கேலிகிராஃபில எப்படி வரும்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே வளைச்சுக்காங்க. ரைட்டுங்களா? இந்த இடத்துக்கு வந்து இப்படி வரும். எது நல்லா இருக்கு பாருங்க. செகண்ட் ஒன். இது மாதிரி தான். இந்த இடத்துல இருந்து நீங்க அப்படியே போடணும். அப்படியே. ஓகேங்களா? ஏ. ஓகே சார். ஓகே. பி எழுதும் போது பி ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருந்து இப்படி வளைக்கிறேன், போட்டேன். மறுபடியும் என்ன பண்றேன், நல்ல கவனிங்க. இங்க இருந்து நான் வளைச்சு போட்டேன். இப்படி இந்த இடத்துல என்ன ஓகே பண்றேன்னா சார். வந்து ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இன்னொரு டைம் ஒரு 2 வார்த்தை எழுதி போறேன். ஏன்னா டைம் 5 நிமிஷம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏக்கு வந்து ஆன்ட், இப்போ சிக்கு டைம் முடியலன்றதுக்காக நான் எழுதுறேன். இது தனியா தான் இருக்கணும். ரொம்ப தூரம் எழுத விட பக்கத்துல கொஞ்சம் லைட்டா பக்கத்துல லிட்டில் பிட். ஆன்ட். ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டர் ஓகே தனியா சார். இருக்கணும். ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். ஓகே சார். ஓகே அடுத்து சார். பாத்தீங்கன்னா பிக்கு சேம் இதே தான். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது எழுதிக்காங்க. பார். முடிஞ்ச வரைக்கும் பி இப்படி எழுத பாருங்க. இது மேல சின்னதா இருக்கணும். இன்னொரு டைம் கூட சொல்றேன். எனக்கு இந்த இது இருக்கிறனால கரெக்டா நான் எழுத முடியல. இது சின்னதா இருக்கட்டும். இது மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்க. ஓகே சார். இன்னைக்கு இது 2 ஏ பி. நாளைக்கு திரும்பி சொல்றேன். இன்னைக்கு இதெல்லாம் டவுட் செக்ஷன் முடிச்சவங்க கேபிட்டல் எழுதணும்னா இது ஒரு பக்கம், இது ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. ஏவும் பியும் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு செக்ஷன்ல இது. ஓகே சார். சரிண்ணா, வேற தகவல்? ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். இல்லை, ஓகே. ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டுமா? ஓகேங்க சார். ஓகே. ஓகே சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்க சார். நான் என்ன பண்ண, நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றப்ப டவுட் வர ஊர்ல போட்டே வருவோம். அது நீங்க டவுட் வருது எல்லாமே எனக்கு வந்து குரூப்ல அனுப்புங்க. நீங்களும் நோட்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப இன்னும் நீங்க எழுத பாத்தீங்கன்னா சில டவுட் வரும். எது எல்லாம் எழுதும்போது டவுட் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது இல்லாம எனக்கும் அனுப்பி விட்டுருங்க. நான் மேக்ஸிமம் சப்போஸ் பார்க்க முடியல செய்யறேனுக்கும் நான் அப்படி கூட ரிப்ளை எழுதி அனுப்பிடுறேன். இல்ல நீங்க கிளாஸில் கேட்கும் போது அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கேளுங்க. ஏன்னா அப்பதான் வந்து சொல்லுங்க சார். இப்போ எழுதும்போது வந்து ஹெச், எஃப், டி, எல் இதெல்லாம் வந்து கீழே இருந்து மேல போய் ஃபர்ஸ்ட் லைன்ல ஜாயின் பண்ணி திரும்ப வரும்போது 2 லைனா பிரிச்சிடுறாங்க சார். கேப் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து ஒழுங்கா எழுதுறாங்க. ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா எழுதுறதுனாலயும் என்னமோ தெரியல, ரொம்ப கேப் அதிகமா இருக்கும்போது அந்த லெட்டருக்கே அது வந்து அந்த பியூட்டிய வந்து அது ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. இப்ப அந்த மாதிரி கேப் விட்டு கேப் விடாம ஸ்மால் லெட்டர் தானே சொல்றீங்க? எஃப் இதெல்லாம் எழுதும்போது தானே சொல்றீங்க? ஆமாங்க சார். எஃப், கே, டி அந்த மாதிரி மேல ஃபர்ஸ்ட் லைன்ல எதெல்லாம் இல்ல நான் வேணா திருப்பி கூட இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் லெட்டர்ஸா கூட ஒவ்வொன்னா எழுதி அனுப்பிடுறேன். இப்ப என்ன கிரிட்டிக்கலா என்னென்ன வருமோ அதை எழுதி அனுப்பிடுறேன். அதை வந்து நீங்க பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்து எது தப்பு பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். நான் அதை மட்டும் நான் அனுப்பிடுறேன். அது வந்து பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சப்போஸ் எழுத முடியல செய்யலன்னு கூட
அதுவும் என்ன பண்றேன்னா நான் கொடுக்குறேன். அதை வச்சு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. குரூப்ல வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த ஏற்கனவே ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு வெப்சைட்ல இருக்கு. அது வேணா இப்ப நான் குரூப்ல அனுப்பிடுறேன். தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம், அதை நீங்க சரிங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வேண்டாம் நான் ஓகே நம்ம சார். அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா அது வந்து அவங்களோட அட்ரஸா வந்து ஃபாண்ட்ல இருக்கிறது. இது வந்து நாம் கையில எழுதுறது. அதனால கொஞ்சம் சில வித்தியாசம் வரும். மேக்ஸிமம் நானே எழுதி அனுப்பிடுறேன். ஏன்னா அதை வச்சு நம்ம ஏன்னா நாம சொல்லிக் கொடுக்குறது ஒண்ணு, அது காட்டுறது ஒண்ணா இருக்கும். அதனால பசங்க கண்டிப்பா வந்து சஃபர் ஆவாங்க. நானே எழுதி கொஞ்சம் அனுப்பிடுறேன். அதை ஓகே கொஞ்சம் பாருங்க. ஓகே சார், சரிங்களா? தேங்க்யூ. சங்கர்னா அவ்வளவுதான் சார், முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே டீச்சர், கலந்து கொடுங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தேங்க்யூ நோட் பண்ணுங்க, அதே எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ ஓகே சார். தேங்க்யூ.